என்னங்க சோகமா இருக்கீங்களே? பானு, மது போதைய விட அரசியல் போதை ரொம்ப மோசமானது பானு. எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு கட்சி தலைவன் எடுத்துக்க. அந்த கட்சி தலைவனோட குடும்பத்துல எல்லாருமே ஒரே கட்சியில இருப்பாங்க. ஆனா அதே கட்சி தலைவனோட தொண்டனை பார்த்தா, தம்பி ஒரு கட்சி, அண்ணன் ஒரு கட்சி, அப்பா ஒரு கட்சி, மாமன் ஒரு கட்சி, மச்சான் ஒரு கட்சின்னு தனித்தனியாவே பிரிஞ்சு கிடப்பான். இப்போ ஒரு எலெக்ஷன் வருது. அந்த தலைவன் வந்து ஓட்டு கேட்க வர்றாப்புல. ஓட்டு கேட்க வரும்போது எதிர்கட்சி தலைவர் பத்தி அவர் வாயில வந்தபடி திட்டிட்டு ஓட்டு கேட்டு போயிடாரு. அவர் முறைப்படி கேட்டுட்டு போயிடாரு. ஆனா நம்ம மறுநாள் பொது இடத்துக்கு போகும்போது அந்த எதிர்கட்சி தலைவரோட தொண்டை என்ன பண்ணுவானா, எப்படா உங்க கட்சி தலைவன் என் கட்சி தலைவனை பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள கை கால் வந்து அடிச்சு மண்டை உடச்சுக்கிறான். அது போய் கேஸு இது மருத்துவ செலவுன்னு அது பாட்டும் போயிருது. ஆனா அந்த தலைவன் என்ன பண்றானா, ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஆகுறேன், அமைச்சர் ஆகுறேன், அப்புறம் மென்மேன் வளர்ந்து போயிட்டே இருக்கான். ஆனா நம்ம கடைசியும் தொண்டனாவே வாழ்றான், தொண்டனாவே சாகுறான். மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது பாருங்க. இந்த அரசியலுக்காக நம்மளை வந்து அடிமையா வச்சிருக்கான்னு இந்த மக்களுக்கு எத்தனையோ வருஷமா அடிமையா தான் கிடக்கணுடைய, படிச்சு முட்டாளா இருக்காங்க, படிக்காத முட்டாளா இருக்காங்க. ரொம்ப மோசமா இருக்கு. எப்போதான் திருந்த போதும் இந்த மக்கள்.